துணுக்கு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வீரசிங்கம் பேசுகிறேன். நீண்ட மாதங்களாக நான் உங்களை தொடர்பு கொள்ளவில்லை. அதுக்கு என்ன சில காரணங்கள் இருக்கு. ஸ்கிரிப்ட் விஷயமா கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். அப்புறம் தமுக்கு சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்றையோட ஒரு வருஷம் நிறைவாகுது. மார்ச் 8ஆம் தேதி நான் ஆரம்பிச்சேன். தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் போட்டிருந்தேன். நீங்கள் நிறைய ஆதரவுலாம் கொடுத்தீங்க. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி கொஞ்சம் இடையில வேலைகளால் நான் பிஸி ஆகிட்டேன். திருப்பி இதை ஒரு நன்றி சொல்லும் விதமாக இதை நான் இந்த வீடியோ போடுறேன். இது மார்ச் 8, 2025 இசைஞானி இளையராஜா முதல் சிம்பனி லண்டன்ல அரங்கேற்றம் செஞ்சார். அன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட சேனல் ஸ்பெஷலா அவருக்காகவே நான் ஆரம்பிச்சேன். அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்றதுக்காக அதை ஸ்டார்ட் பண்ணி அது அன்றையிலிருந்து அப்படியே தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இன்று சரியாக ஒரு வருஷம் ஆகுது. அதுக்காக நல்லா தொடர்ந்து நம்ம இனிமே சந்திப்போம், பேசுவோம். நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு. இப்போ அது ராஜா சார் சிம்பனி அரங்கேற்றம் பண்ணி அதன் பிறகு சென்னைக்கு சென்னையில நம்ம நாட்டுக்கு இல்லை, நம்ம தமிழ்நாடு முதல்வர் அவருக்கு ஒரு பாராட்டு விழாலாம் அரசாங்க ரீதியாக அந்த பாராட்டு விழாலாம் வச்சு அது ஒரு மிக பிரமாண்டமான சம்பவங்கள் நடந்து முடிந்தது. அதன் பிறகு இங்க நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு, கலந்து ஆலோசிக்கிறதுக்கு. இப்படி அரசியல்ல விஜய் வந்தாரு. அப்புறம் கமல் ரஜினியும் சேர்ந்து ஒரு படம் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்க. அது சுந்தர்சி ஆரம்பிச்சாரு. சுந்தர்சி டைரக்ட் பண்றதா இருந்தது. அப்புறம் அதுல இருந்து அவர் விலகினாரு. அது ஒரு டாக் ஆஃப் தி டவுன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. டாக் ஆஃப் தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியா இருந்துச்சு. அதன் பிறகு ரஜினி சாருடைய படத்தை வேற ஒரு இயக்குனர், புது இயக்குனர் சிபி சக்கரவர்த்திங்கிறவர் அது பண்றாரு. அப்புறம் ரஜினியும் கமலும் நடிக்கிறாங்க. அதுவும் ஒரு ப்ராஜெக்ட் இப்ப ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்படி பல விதமான பொது சமாச்சாரங்கள் இங்க நடந்துகிட்டே இருக்கு. இதற்கிடையில விஜய் கட்சி ஆரம்பிச்சு அவரு இடையில ஏகப்பட்ட சொதல்பல்கள்லாம் பண்ணி இப்ப கடைசியில மகளிர் தினம் கொண்டாட்டத்துல கூட தப்பா உளறி தள்ளியிருக்காரு. அதாவது அவங்க கணவன் மனைவி பிரிகிறாங்க. அது பிரிகிறது அவங்களுடைய பர்சனல் தான். பர்சனல் நம்ம தலையிட வேண்டிய அவசியம் இல்லை, தலையிட வேண்டாம், கூடாது. ஆனா பர்சனல்ல பொது வெளிக்கு வரும் பொழுது 4 பேர் பேசுறதுக்கான அது உரிமை இருக்கு. அதே நேரத்துல இப்ப இவரு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அது ஒர்த்தானது இல்லை, அதை கண்டுக்காதீங்க அப்படிங்கலாம் சொல்ற மாதிரியான ஒரு வார்த்தைகளை அவரு பிரயோகப்படுத்துறது, அதுக்கு அவங்க கை தட்டுறது, இது என்ன விதமான மனநிலை அப்படின்னு தெரியல. ஒரு தலைவன் என்பவனுக்கான கொஞ்சம் கூட ஒரு தகுதி கூட இல்லை அப்படிங்கிறது மாதிரி பார்க்கும் பொழுது ரொம்ப வருத்தமா இருக்கு. அதாவது தலைவன்கிற சொல்லுக்கு தகுதியற்றவர் விஜய், அது வேற விஷயம். அவர் சினிமாவில் மாஸ் ஹீரோ, பெரிய முன்னணி இடத்துல இருக்கிறாரு, அதெல்லாம் ஓகே இல்லைங்கள. அதே நேரத்துல அது அவங்க ரசிகர்களை வழிபடுத்த சரியான ஒரு நெறிப்படுத்தவும் வழிபடுத்தவும் தவறுகிற ஒரு சூழ்நிலையில அவர் இருக்கிறாரு. அதுக்கு என்ன காரணம்னா அவரே அப்படி இருக்காரு. அதாவது தலைவன் எவ்வழியோ அவ்வழியே மக்கள் அப்படிம்பாங்க. அதாவது நான் எப்படி இருக்கணும் அது மாதிரிதான் என் குடும்பம் இருக்கும், பிள்ளைங்க இருப்பாங்க, மற்ற விஷயங்கள் இருப்பாங்க. உன் நண்பனை பற்றி சொல், உன்னை பற்றி சொல்கிறேன் சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி தலைவனே கேவலமா இருக்கும் பொழுது மக்கள் எப்படி இருப்பாங்க? தற்குறின்னு சொல்றாங்களே, அதுல எந்த விதமான இதுவும் இல்லையே. அதாவது அது தப்பாவும் இல்லையே, உண்மையா தானே இருக்கு. அப்போ நீங்க ஒரு கட்சியை வழிநடத்தி போறது, நீங்க சரியான ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை, ஒரு குறிப்பு இல்லாம பேசுறதுக்கு, ஒரு பேப்பர் இல்லாம பேசுறதுக்கு கூட ஒரு தெரியாத ஒரு தலைவர் இப்படி ஒரு கட்சியை வழிநடத்த முடியும்? அவர் யாரு கூடவோ சுத்துறாரு, ஏதோ பண்றாரு, அது இருக்கட்டும், அது அவருடைய சொந்த விஷயம். அந்த பக்கம் நம்ம போக விரும்பல. ஆனால் இங்க மக்கள்கிட்ட பேசும் பொழுது அது சரியா பேசணும், மக்களை வழிநடத்தணும், மக்களுக்கு நல்ல விஷயத்த சொல்லணும், ஒரு ஒழுக்கத்தை சொல்லணும். அப்படின்னா முதல்ல நீங்க ஒழுக்கமா இருக்கணும். அந்த ஒழுக்கம் இல்லாத ஒரு நிலையில் இருக்கிற ஒருவர் ஒரு கட்சியை வழிநடத்தி போறது முடியாத காரியம். அது வெற்றியா தோல்வியாங்கிறது அப்புறம்.
ஆனா இப்போ இருக்கிற அந்த பிஹேவியரே சரியில்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வருத்தமா இருக்கு. நிறைய பேர் காரி காரி துப்புறாங்க. நானும் நம்மளும் சினிமாவில் இருக்கிறவங்கிறதுனால ஒரு சினிமாவில் ஒரு சிறந்த முன்னணி நடிகராக இருக்கிற ஒருவர் அரசியலுக்கு வருகிறார் அப்படிங்கும் பொழுது அந்த ஒரு சினிமாவில் எப்படி நீங்க ஒரு சூப்பர் ஹீரோவா இருந்தீங்களோ அப்படிதான் நான் எதிர்பார்ப்பான் உங்களுடைய ரசிகர்கள். ஆனா அங்க வந்துட்டு நீங்க அவர்களை வழிநடத்துறதுக்கு தெரியல அப்படின்னா நீங்க நடிக்கிறதுக்கு மட்டும்தான் சரி, நடிக்கிறதுக்கு மட்டும்தான் லாயக்கானவங்க அப்படிங்கிறது தெளிவா இருக்கா இல்லையா? ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பரை வாங்கி படிச்சுட்டு ஒரு ஷாட்டுக்கு நடிச்சுட்டு அது நல்லா இல்லைன்னா இன்னொரு ஷாட்டு நடிச்சுட்டு போற நடிகருக்கும் மேடையில எந்த விதமான முன்குறிப்பும் எந்த விதமான தயாரிப்பும் இல்லாம பேசுற ஒரு தலைவருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதனால தயவு செய்து நீங்க நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னு தெரியல, என்ன பேசணும்னா யோசிச்சு பேசுங்க. அதாவது இன்னைக்கு மகளிர் தினத்து அன்னைக்கு ஒரு மனைவியையும் தாயையும் பிள்ளையையும் கவனிக்க தவறிய ஒருவர் நீ எப்படியா மகளிர் தினம் கொண்டாட முடியும், கொண்டாடலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி பொதுவாக சமூகத்தில் எழுகிறது. அதற்கு என்ன பதில் சொல்ல போறீங்க விஜய்? அதனால சரியா இல்லை. தொடர்ந்து நீங்க விஷயங்களை நாட்டு நடப்புகளை படிங்க, தெரிஞ்சுக்குங்க, வெளியில போங்க, அரசியல் படிங்க. வெறும் நடிகையை கூட்டிக்கிட்டு சுத்துறது ஒரு ஒரு நாகரிகமற்ற ஒரு செயல். தனிப்பட்ட முறையில் இருக்கலாம், தனிப்பட்ட முறையில் நீங்க போங்க, பிரைவேட்டா போங்க. அதை பப்ளிக்கா வீடியோ போடுறது, அதை போடுறது, சோசியல்ல அதை காட்டுறது, மனைவி டைவர்ஸ் கொடுக்குறாங்க, இவர் நீங்க யூனிஃபார்ம் ட்ரெஸ் கோடிங்ல இன்னொரு நடிகையோட போறதுங்கிறதெல்லாம் அசிங்கமா இருக்கு. அதனால விஜய்னுடைய அரசியல் எதிர்காலம் என்னங்கிறது இப்பவே தெரியுது. அது அவர் என்னன்னா அதை நான் பார்த்துட்டு தான் ஓய்வேன் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் வெற்றியை அவர் எப்படி பார்த்து சந்தோஷப்பட்டாரோ அதே மாதிரி அவருடைய தோல்வியை பார்த்து மிகவும் வருத்தப்பட போகிறார் என்பதுதான் நிதர்சன உண்மையாக இருக்கிறது. அதனால அது இருக்கட்டும். தொடர்ந்து நம்ம பேசுவோம். இளையராஜா அவர்களுக்கு ஒரு வருஷம் நிறைவேறி இருக்கு சிம்பனி வாசிச்சு, சிம்பனி அரங்கேற்றி. அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள், மகளிர் தின வாழ்த்துக்கள். தமுக்கு நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும்.